Welcome back to OMG, my dear Makal. Today we got double meaning song. Double meaning song decode பண்ண போறோம். Let's get started. என்னுள்ளே சாங். இந்த சாங்கோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து செக்ஸை வர்ணிச்சு எழுதியிருப்பாரு ஐயா வாலி. எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம், எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம், எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, எதுவோ சாங் ஆரம்பிக்கிறதே 4 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சில பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். லிரிக்ஸை மேலோட்டமாக பார்க்குறதுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் 4 சினாரியோவில் மேட்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். தலைமை அப்படி ஒரு நங்கூரத்தை போட்டு பொயாட்டிக்காக டேக் ஆஃப் பண்ணுவார். கண்ணிரண்டில் ஊறு வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்னதாகும். 100 நிலா இருக்கா மாதிரி, அதாவது வெதர் மைனஸில் இருக்கா மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஹீட் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுதான் தெரியல. நாதவெல்லம் மீன்ஸ் மியூசிக். அவன் அவளை மீனை போல் மீட்டிக் கொண்டிருக்கிறான். அவள் ஃபீல் லைக் தர்ஸ்டி, நாட் ஃபார் வாட்டர் பாய்ஸ். அப்புறம் தலைவன் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் அதை முகம் சொலிக்கிற மாதிரி எழுதியிருக்க மாட்டார். சச் அ ஜீனியஸ் காய். மீசை நிற்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு எங்கினேன் நான் என்னுள்ளே. இம்ப்ரெசிவாக நிறைய பண்ணிகிட்டே இருந்தான். ஹீட்டு கொஞ்சம் கம்மியாச்சு. அப்போ சட்டுன்னு ஒன்று பண்ணான். அதில் நான் என்னையே கேட்டு ஏங்குற அளவுக்கு ஆகிட்டேன்றான். கூடு விட்டு கூடு ஜீவன் பாயும் போது, ஒன்றிலொன்றாய் கலந்தாட, உன் கலந்து ஊனும் ஒன்று பட தியானம், ஆளிலையில் அரங்கேற. அப்புறம் தலைவன் செக்ஷுவல் திங் இஸ் லைக் எ மெடிடேஷன்றான்னு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு லாஸ்ட் பார்ட்டில் ஸ்வீட் பாட்டை வச்சு சாங்கை முடிச்சிருவார். காலம் என்ற தேரே ஆடிடாமல் நில்லு, இக்கணத்தை போலே இன்பமேது சொல்லு, காண்பவை யாவும் சொர்க்கமேதான் என்னுள்ளே. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. டே டைமு ஆர்காசமோட பீக்கில் இருக்கேன். இந்த மூமெண்ட்டை அப்படியே ஃபேஸ் பண்ணடான்னு டைம் கிட்ட கேட்குறா. திஸ் மூமெண்ட் இஸ் ஃபக்கிங் குட், திஸ் இஸ் த ஹெவன் சொல்லி பாட்டை முடிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது, அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இதுக்கு மேலே போனால் உங்களுக்கும் போர் அடிக்கும், ஏன் போனால் தாங்க மாட்டான். தட்டா பாய் பாய். மேட்டுல உழைச்சவனா ஆடிட பாடிட வேண்டாமா, வறுமையின் கொடுமைய